ராஜகுமாரி மீனாட்சி, உண்மையில் நீ யார்? நீ மானிடனா அல்லது இறைவனா? உடலில் நிறைய பானங்கள், ஆனாலும் மனதார ஆடுகிறாய். உனக்கு சற்றும் வேதனையாக இல்லையா? இல்லை. தாங்கள் அறிவீர்களா? சிவநாமத்தை துதித்தால் சரீரத்தின் வலி வேதனையும் விலகிடும். அவர் நாமத்திற்கு அத்தனை மகத்துவம். மேலும் இது காதலின் வேதனையே. தங்கள் மனதினில் காதலின் தீபத்தை ஏற்ற வேண்டும் அல்லவா? சரீர வேதனைகளை தாங்கி தங்கள் மனம் என் காதலை உணர்ந்தாக வேண்டும் என்பதற்கான முயற்சிதானே இது. ஓர் அற்புத காதல் காவியம் படைப்பதற்கான துவக்கம்தான் இது. அது மட்டுமல்ல, சிவசக்தியின் காதல் போன்று காதல் பாடங்கள் துவங்குவதற்கான சங்கநாதம்தான் இது. சங்கநாதம்தான் இது. சங்கநாதம்தான் இது. சுந்தரா, யார் இந்த சிவசக்தி? சிவனும் சக்தியும் இந்த அண்ட சராசரத்தின் முதலாவது மற்றும் வெற்றிகரமான காதலர்கள். இந்த அற்புத காதலை எண்ணி வியக்கின்றீர்களா? நானும் ஒன்றை இதில் மிக விரும்புகிறேன். என் காதல் கதையும் எழுதப்பட வேண்டும். என் காதல் கதை, சுந்தரனாகிய நான் மீனாட்சியின் மேல் காதல் கொண்டிருக்கின்றேன். எச்சரிக்கிறேன் சுந்தரா, நீ மீண்டும் மீண்டும் மாபெரும் தவறுகளை செய்கிறாய். உன் உடல் வேதனையும் மன விருப்பமும் நான் ஒரு ராஜகுமாரி என்பதை மாற்றிவிடாதல்லவா? உண்மையை புரிந்து கொள். நாம் இருவரும் இணைவதற்கு வாய்ப்பில்லை. தாங்கள் கூறுவது சரிதான். தாங்கள் அரண்மனையில் வசிப்பவரே, வனத்தினில் திரிகின்றவன் நான் ஒரு சாமானியமானவன். நம் இருவருக்கிடையினில் காதலுக்கு வாய்ப்பில்லை. ஆயினும் என் இதயம் இருக்கின்றதல்லவா, மிகவும் அப்பாவி, ஏற்க மறுக்கிறது. எடுத்துரைக்கவும் நான் முயற்சித்தேன். எனினும் என் இதயம் கூறியதை சொல்லவா? இது என்னை அழைத்து, சுந்தரா, ராஜகுமாரி மீனாட்சி வந்து விட்டார்கள், வேதனை தாழாது நள்ளிரவிலும் உன்னை காணவே வந்திருக்கிறார் என்றது. அதை கேட்டு நான் ஆனந்தம் கொள்ளாதிருப்பேனா? கூறுங்கள். மனம் கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இதைத்தான் யாவரும் அன்பின் அடையாளம் என்பார்கள். எனினும் தெளிவாக பதிலுரைத்தேன். அவர்கள் ராஜகுமாரி, நான் வனத்தில் அலைந்து திரியும் நாடோடி. இப்போது புரிகின்றது. தாங்களின் வேதனையைக் காணவே வந்துள்ளீர்கள். தாங்கள் ஆனந்தம் அடைந்திருக்கலாம். சரி ராஜகுமாரி, அவ்வாறே ஆகட்டும். நான் ஒரு மூடனாக தங்கள் கண்களில் காதலை காண விரும்பினேன். பார்வையில் கருணை கூட இல்லையே. கருணை கொண்டிருப்பது காதலை விட மகத்துவமான ஒன்று. காதல் வயப்பட்டிருப்பது நான் தான், வேதனை கொண்டிருப்பவனும் நான் தான். எனினும் தங்கள் மீது நானே கருணை கொண்டிருக்கின்றேன்.